ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பாலக் வச்சு பாலக் பருப்பு போட்டு எப்படி குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாலக்கீரை நான் ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பாசிப்பருப்பு, தக்காளி ஒரு தக்காளி, தேங்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு 2 பல்லு, ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய், பூண்டு, ஜீரகம் இது 3ஐயும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கடுகு, உப்பு, தேவைக்கு எண்ணெய். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ஒரு 2 இல்லாட்டி 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. லைட்டாக இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு மசிச்சு விட்டுக்கலாம் லைட்டாக. இப்போது நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பாலக்கீரை இந்த பருப்பில் போட்டு கலந்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், ஜீரகம், பூண்டு, அதையும் இது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். பாருங்கள், நல்லா நமக்கு குழம்பு கொதித்து வெந்துட்டுருக்கு. இப்போது குழம்பு நமக்கு தேவையான அளவு அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொலன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் வரமிளகாவும் போட்டிருக்கேன். போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன உடனே அதை எடுத்து நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பொன்னிறமாக ஆயிட்டுருக்கு. இப்போ இதை எடுத்து நான் குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான பாலக் தால் கறி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.